வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் தேசிய சிந்தனையாளருமான ஐயா சாரங்கபாணி அவர்கள் இன்றைக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, ஈவிராம் சாமியை பற்றி விமர்சித்து பேசிட்டாரு, திராவிட கழகத்தை சேர்ந்த மதிவதனியை பற்றி தரக்குறைவாக பேசிட்டாரு, அதனால் கைது பண்ணுறோம் அப்படின்னு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்களாம். திகாவை சேர்ந்தவர்கள், திமுகவுடைய அல்லக்கைகள், திராவிடத்துடைய அந்த முட்டுகள்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ போட்டு பொங்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சாரங்கபாணி கைது செஞ்சுட்டாங்களா, மகிழ்ச்சிங்க அப்படின்னு பொங்கிட்டு இருக்காங்க. வாருங்கள் உறவுகளை, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதற்காக தான் இந்த பதிவு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். நம்ம நாட்டில் பெரிய கிரைமே இப்போ என்ன தெரியுமா? யூடியூப்பில் பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதுதான் பெரிய குற்றமே. ஏன்னா அவங்கள தான் குறி வைத்து காவல்துறை முதல்ல கைது பண்ணோம். கைது பண்ணுற அளவுக்கு பெரிய குற்றமா? வழக்கம் போட்டு விசாரணை போட்டு சுத்தல கொடுப்பா. நீங்கள் அதை செய்ய மாட்டீங்களேப்பா, ஏன்ப்பா செய்யவே மாட்டீங்க? ஏன்னா அவங்களுக்கு வழக்கு போடணும், அவங்கள சட்ட ரீதியாக அணுக வைக்கணுங்கிற அந்த தேவை நோக்கமே கிடையாது. யாரெல்லாம் திமுகக்கு எதிராக பேசுகிறார்களோ அவரெல்லாம் ஒடுக்கணும். இனிமேல் பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு அவங்களை உருவாக்கணும், கொண்டு வரணும். இவர்களை பார்த்து யாருமே திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது, ஈவராம் சாமிக்கு எதிராக பேசக்கூடாது. பேசுனாங்கன்னா இதே போல நிலைமை தான் உங்களுக்கும், உங்களே கைது பண்ணிடுவோம் பாருங்கள், உங்களே சிறைப்படுத்திடுவோம் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் காவல்துறையை ஏவி விட்டு இந்த திமுக அரசு, திமுகவுடைய தலைமையர் குடிச்சில் முக்கிய புள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை மறுக்கவே முடியாது. ஐயா சாரங்கபாணி அவர்கள் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, இந்த மதிவதனி என்று சொல்லக்கூடிய உண்மையான பேர் தான் வந்துடும் நமக்கு. மதிவதனி என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு பேச்சாளர், ஒரு பெண் இருப்பாங்க. அந்த லேடியை, அந்த பெண்மணியை பற்றி சில தகவலை சொல்கிறாங்க. அந்த பெண்மணி தமிழர் கிடையாது, அவங்க வந்து ஒரு தெலுங்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பற்றி அது பிறகாக ஈவராம் சாமியை பற்றி குறித்து பேசும்போது, ஈவராம் சாமி சொன்ன செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் செஞ்சிருவீங்களா, அவர் சொன்ன விடயத்தெல்லாம் நீங்கள் செயல்முறைப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி சில விடயங்களை சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஐயா சாரங்கபாணி அவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா, உனக்கு மாட்டு கருந்து இருந்துச்சுன்னா எத்தனையோ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கடா, எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க வாடகை வாய்களா, அது எல்லாத்துலேயும் உட்காந்து பேசுகிறாங்கடா. எல்லாத்துலேயும் உட்காந்துக்கிட்டு ஏன்னா எப்படிங்க இப்படி பேசலாம், நான் இப்படிங்க அப்படிங்கன்னு பதில் சொல்லலாம்ல. கருத்துக்கு எதிர்க்கிறது தானே வைக்கணும். அதை விட்டுட்டு அவதூறு பரப்பி கைது பண்ணுற பாரு. என்ன கைது? அவர் என்ன ஆபாசமாக பேசுனாரா? திமுக பேச்சாளர் போல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஆபாசமாக பேசுனாரா? அவர் ஒரு தகவலை சொல்கிறாருன்னா அது இல்லைன்ட்டு போடலாம்ல. இல்லைங்க இது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி போயிடலாம்ல. ஏன்டா அந்த திமுக சொம்படி எல்லாருமே ஒரு கேள்வியை முன்வைத்தால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்கிறது கிடையாது. மரம் என்ன செய்யுதுன்னா, திமுக போயிட்டு என்னை இப்படி பேசிட்டா பாருங்க, அப்படி ஏதாவது கைது பண்ணுங்க, ஏதாவது அவனுக்கு கொடுங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, அவனை இப்படி கொண்டு போகிறது ஏன்? எவ்வளோ நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயா சாரங்கபாணி அவருடைய கைதை வன்மையாக கண்டிக்கின்றோம். சரி, ஈவராம் சாமி பற்றி உங்களுக்கு பேசுறதுனால கோவம் வந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு 3-4 மாதம் முன்னாடி சீமான் அவர்கள் உருன்னு உரிச்சாரு. ஏன் அந்த சீமான் அவர்கள் மீது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம்? இது மாதிரி கைது பண்ணுறது வீட்டில் போயிட்டு பார்ப்போம். தனிப்படை கொசூரில் போய் கைது பண்ணுறதுல அதுபோல் தனிப்படை அமைச்சு விறுவிறுன்னு போய் நீங்கள் கைது பண்ணிட்டு வாங்களேன். சீமானா வீட்டில் தான் இருக்காங்க, சென்னையில் தானே இருக்காங்க, கைது பண்ணிட்டு வாங்களே பார்ப்போம். அங்கே பண்ணிட முடியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை வேணால் நீ அடிக்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாத போது சீமானை போய் நீங்கள் அடிச்சு தான் பாருங்களேன்ப்பா, பார்ப்போம்ப்பா, சவால்ப்பா. ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நெருங்க முடியாது. இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக, ஒரு சக்தியாக உருவெடுத்து விட்டார். அவர் தொட்டால் வேறு மாதிரி போகும். தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு வேறு மாதிரி நகரும். ஏன்னா இவங்க சட்டத்தை மீறி சில விடயங்களை கையில் எடுக்கும்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகளும் சட்டத்தை மீறி சில விடயங்களை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் படி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்களை தொட மாட்டாங்க. சீமானை எவ்வளோ விஷயத்தை பேசுகிறாரு, ஈவராம் சாமி குறித்து வண்டே கேட்டார், அவரை கைது பண்ணுங்க, அவர்கிட்ட போய் நெருக்கி கொடுங்க பார்ப்போம். நீங்கள் பெரிய டானுக்கெல்லாம் டானாக சீமானை போய் நெருக்கி கொடுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுடைய தம்பிகள், தங்கைகள், அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசியவாதிகள், இவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, சீமான் கூட யாரும் போய் நிற்காதீங்க, சீமானுக்கு யாரும் ஆதரவு கொடுக்காதீங்க, சீமானுக்கு ஆதரவாக யாரும் பேசாதீங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசாதீங்க, பேசுனீங்கன்னா உங்களையும் கைது பண்ணுவோம், உங்களுக்கு நெருக்கடி கொடுப்போம். இதைத்தான் இவங்க சொல்ல வராங்க. இதெல்லாம் பார்த்து தமிழ் தேசியவாதிகள் பயந்துருவாங்க. நினைக்கிறீங்களா? அப்படி என்ன மிஞ்சி போனால் வைப்பீங்க, அதிகபட்சம் எவ்வளோ வைப்பீங்க? குண்டாசு போட்டால் எத்தனை நாள் வைக்க போகிறீங்க? அதிகபட்சம் 60 நாள் வைப்பீங்களா? ஏன்னா ஆயில் தண்டனை கொடுத்துட போகிறீங்களா? ஈவராம் சாமியை பற்றி பேசினா ஆயில் தண்டனை கொடுக்க போகிறீங்களா? இல்லை, எப்படி தான் வெளியே தான் போகிறோம். வெளியே வந்தால் இன்னும் முன்னாடி இருந்ததை விட இன்னும் வீரியமாக பேசுவாங்க தமிழ் தேசியவாதிகள். திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவங்க கிடையாது. நாங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கேள்வி வைத்தால் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், ஈவே ராமசாமி தாலி ஒரு அவமான சின்னம் என்று சொன்னாரா இல்லையா? சே எஸ் ஆர் நோ, ஆமாம் சொன்னார், இல்லைன்னா இல்லை அப்படின்ற மட்டும் ஈவே ராமசாமி பின்பற்றக்கூடியவர்கள் தெளிவுபடுத்தணும், விளக்கம் கொடுங்க. ஆமாம் சொன்னார் அப்படின்னா ஏன் சொன்னார்? சரி சொல்கிறார்ல, ஈவே ராமசாமி பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் தாலி அணியாமல் இருக்கீங்க? கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் சொன்னாரா இல்லையா? சே எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை, அதை மட்டும் சொல்லுங்களா. ஆமாம் சொன்னார்னா எத்தனை பேர் இப்போ கர்ப்பப்பை இல்லாமல் அணைஞ்சிட்டு இருக்கீங்க? ஈவே ராமசாமி எங்கள் தலைவரே சொல்லிட்டார் அப்படின்னு. இல்லை இது தவறான வாதம், நாங்கள் ஏற்கலை அப்படின்னா அப்போ எதைத்தான் ஏற்பீங்க நீங்கள்? அப்புறம் ஈவே ராமசாமி தான் வந்து முற்போக்குங்களுக்கு பாடம் போட்டினாரு, அறிவை போட்டினார்னா அப்போ இதனால் தற்கூரித்தனமான வாதம் இல்லையா? இந்த தற்கூரித்தனமான வாதத்தை சொன்ன ஒரு நபரை எப்படி பார்ப்பது? அதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். அப்போ உடனே இதை பேசிட்டாலே ஈவே ராமசாமி எப்படி எங்கள் தலைவரை பற்றி இப்படி பேசலாம்? உங்கள் தலைவர் சொன்னதான் பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் தெளிவரை பற்றி பேசலை. உங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கைது பண்ணுறா இருந்தால் உண்மையிலே ஈவே ராமசாமியோட சீடர்கள் தான் கைது பண்ணணும். இந்த விஷயத்தில் பரப்பிட்டு இருக்காங்கல்ல, பல தரவுகளை மூடி வச்சுருக்காங்க. வெளியே ஈவே ராமசாமியுடைய குரல் பதிவையோ அவருடைய பேச்சுக்களை வெளியிட சொல்லுங்க பார்ப்போம் வெளிப்படையா. இப்போ பாருங்கள், நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கெடுக்காத கூட்டங்களில் கூட அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை ஒளிபரப்புவாங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். அண்ணன் சீமானுடைய பேச்சு வந்து முன்னாடியே ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அவர் கட்சியோட தலைவர் அவருடைய கொள்கைகளை பரப்புவதற்காக. இதுபோல் எத்தனை மேடைகளில் எத்தனை கூட்டங்களில் ஈவே ராமசாமியுடைய எத்தனை திராவிட கட்சிகளுடைய திகாவுடைய கூட்டங்களையோ திமுகவோ இதுபோல் எத்தனை கட்சிகள் இருக்குது, எத்தனை மேடைகளில் ஈவே ராமசாமியுடைய பேச்சை ஒளிபரப்புருக்கீங்க? போட்டு விட தானே, இல்லை கேட்கட்டும், திராவிட கருத்தில் போய் சேரட்டும் போட்டிருக்கீங்களா? போட முடியாது. ஏன்னா அவர் பேசுகிறதே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கேட்டாங்கன்னா மக்கள் ஒருத்தன் ஓட்டு விட மாட்டேன் அந்த மாதிரி நிலைமைக்கு உருவாக்கிறோம். அதனால தான் எதுவுமே கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, உண்மையிலே இதை பற்றி தெரிஞ்சுக்கங்கப்பா, ஈவே ராமசாமி யாருங்கிறது தெரிஞ்சுக்கப்பான்னு அப்படின்னு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி பரப்புரை செய்யக்கூடியவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவது இதெல்லாம் ஒரு வேலையா? இப்படி ஒரு தனிப்படை அமைச்சு நாங்கள் கைது பண்ணுறோம், விட மாட்டோம் அப்படின்னா ஐயா சாரங்கபாணி அவர்களை கைது பண்ணியிருக்கீங்களே, நிக்கிதாவை கைது பண்ணிட்டீங்களா? சேலத்தில் பாருங்கள், சேலத்தில் கருணாநிதி அவருடைய சிலைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து கருப்பை நடிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு தனிப்படை வச்சு 78 வயசு நினைக்கிற ஒரு மருத்துவரை கைது பண்ணியிருக்காங்க, ஒரு வயசான மருத்துவரை. இங்கெல்லாம் வேகமாக வேலை செய்யுது. அதே போல் ஸ்டாலினுடைய போஸ்டரில் யார் ஒரு லேடி வந்து செருப்பு கட்டி அழிஞ்சிட்டாங்க. செருப்பை கழட்டி எறிகிற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு தாத்தா நினைக்கிறேன் 2 வீடியோ வச்சு பார்த்தேன். அதுக்கு உடனே தனிப்படை, அதாவது திமுக எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு சின்ன நகர்வு செய்தாலும் கூட அவர்களை பிடிப்பதற்கு தனிப்படை. ஆனால் வேங்கை வயல் தனிப்படை குற்றவாளி என்ன விஷயங்களா? கடைசியில் அது யார் பாதிப்புக்குள்ளானாங்களோ அங்கேருந்து ஆள் எடுக்கிறீங்க. என்ன மோசமான போக்கு இதெல்லாம். 2026 மக்களே நல்ல பாடம் புகட்ட வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், மாதர் சங்கம் சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் மீது வழக்கு புகார் கொடுத்துருக்காங்க. சீமான் அவர்கள் இதுவாக பேசிட்டாரு அப்படின்னு. எப்பா மாதர் சங்கங்களே, நாங்கள் கேட்பது என்னென்னா, எந்த விடயத்திலையுமே, அதாவது திமுக எதிராக எந்த விடயத்திலையுமே நீங்கள் ஏன் பொங்க மாட்டீங்க? முதல்ல நீங்கள் பொங்குறா தான் சீமான் அவர்கள் சொல்லார் உங்களுக்கு கோவம் வருதுன்னா, ரிதனே விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, இல்லை ரிதனே விஷயத்தில் நாங்கள் தலையிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருதுன்னா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு திமுகவுடைய பேச்சாளர் இருக்கார்ல, ஆபாச பேச்சாளர், அதே போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, செய்தி சாதிக்கு, அப்புறம் சேலம் சுஜாதா, அதே போல் தூத்துக்குடியை சேர்ந்த ராவணன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நபர், இவங்கெல்லாம் மிகவும் கேவலமாக மேடையில் பேசிகிட்டு இருக்காங்களே, பெண்களை பற்றி இழிவாக பேசி கொண்டிருக்காங்களே, இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல மாதர் சங்கம் செயல்பட்டு இருக்கா? சீமான் சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும். சீமான் சொன்னால் இவங்களுக்கு கோவராது. ஆனால் சீமான் அவர்களை கைது பண்ணணும், ஏதாவது பண்ணி நெருக்கடி கொடுக்கணுன்றக்காண்டி ஆனால் சீமான் மீது ஒரு கரும்புலி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, அவருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக புஷ் பண்ணி விடும், தள்ளி விடும், போ சீமான் ஏதாவது பண்ணி விடுங்க, ஏதாவது அவர் மேலே ஒரு புகார் போடுங்க அப்படின்னு. ஐயோ வாரங்களூர் இந்த மாதிரி நிறைய காமெடி நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த கனவில் இன்னும் விரிவாக பேசலாம். இதை பற்றியே உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கனவில் சந்திக்கலாம். ஐயா சாரங்கபாணி அவர்களுடைய கைதை தென்னகம் வன்மையாக கண்டிக்கின்றது. தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கருத்திற்கு முடிந்தால் எதிர்கருத்து வைங்கள். எங்கள்கிட்ட பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்றக்காண்டி ஒருவரை ஒடுக்குவது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அறமல்ல. நன்றி, வணக்கம்.